கிறிஸ்தவ அன்பு என்பது பீரோவில் அப்படியே பத்திரமா பூட்டி வச்சு ஒருபொழுதும் துறந்து பார்க்காத ஒரு உடையாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லலை. அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்ள வேண்டும். அன்பை நாம அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்ப அது எதை உணர்த்துது? இந்த அன்பு நமக்கு தானாக வராது. நான் ஒருத்தரை நேசிப்பேன், எனக்கு காலம் வரும்போது நான் ஒருத்தரை நேசிப்பேன், எனக்கு சமயம் வரும்போது நான் ஒருத்தரை நேசிப்பேன், எனக்கு வாய்ப்பு கிட்டும் போது நான் நேசிப்பேன், சமயங்கள் ஒத்து வரும்பொழுது நான் நேசிப்பேன், அன்பு செய்வேன். முடியாது. ஏன்னா அதற்கு ஒரு பொழுதும் சமயம் வராது. நீங்கள் தான் என்ன செய்யணும்? அந்த அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அது தானா வராது. அப்ப என்ன செய்யணுமா? நாம் நம்முடைய அடையாளத்தை உணர்ந்து, நாம் எவ்வளவாக அன்பு செய்யப்பட்டிருக்கிறோங்கிறத உணர்ந்து, அதை பார்த்து அந்த அன்பினாலே நாம் உந்தப்பட்டு நாம் அதை ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இந்த அன்பை காண்பிக்கிறது, எப்படி இந்த அன்பை நான் செயல்படுத்துறது, இப்படி யோசிச்சு அன்பை நான் வெளிக்காட்டுறதற்கான வாய்ப்புகளை நான் தேடி அதை கண்டுபிடிச்சு இப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பை அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அன்புங்கிறது நாம் விருப்பத்தோடு தெரிந்து கொண்டு அதற்காக பிரயாசம் எடுக்கிற ஒரு விஷயம் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். நாம் தீர்மானத்தோடும் விருப்பத்தோடும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்.